அந்த ஈவன் ஃபியர், எனக்கு கெட்ட பழக்கங்களே கிடையாது. நான் நிறைய பேர்ட்ட பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, பயம் இருக்குது. அது போதும். தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் ஃபியர் இஸ் இனஃப் ஃபார் எனி அட்டாக்ஸ். ஸோ அந்த ஃபியர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் கீப்ஸ் இஸ் த நம்பர் ஒன் எனிமி. ப்ரொஃபஷ்னல்லேருந்து கோயிங் பேக் டு பர்சனல் லைஃப் வந்து 2024 நிறையா சேஞ்ச் இன் மைண்ட் செட்ஸ் வந்து இருந்துச்சு. பீப்புள் வேர் முன்னாடியும் இருந்துச்சு. பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் வை ஷுட் வி கெட் மேரிட், ஏன் வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. அதையெல்லாம் வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயருங்கிற மாதிரி so many celebrities started getting divorce. அண்ட் டிவோர்ஸ்க்கு அப்புறமும் தேவர் லிவிங் டுகெதர். தட் மீன்ஸ் தட் எனக்கு வந்து மேரேஜுங்கிற ஒரு பாண்ட் இருக்கணுங்கிறதுல டு லிவ் டுகெதர். ஈவன் பில்கேட்ஸ் வந்து என்டோஸ் பண்ணார். வி ஆர் மியூச்சுவலி டேக்கன் டைவோர்ஸ், பட் வி டூயிங் த பிஸ்னஸ் டுகெதர். பிஸ்னஸ் எல்லாம் வந்து இதாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இஸ் நத்திங் டு பி என்ன சொல்கிறது வரிட் அபவுட் இன் ஆர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தனுஷ், ஆக்டர் தனுஷ் வந்து செலிப்ரிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் வந்து சவுத் இந்தியாவில் டிவோர்ஸ்ன்னு கேட்டோம். அப்புறம் சேஞ்ச் தேர் மைண்ட் பட் தே டிட்ன்ட் கெட் இன் டு த மேரேஜ் அகெயின் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஸோ எதனால் நினைக்கிறீங்க? பயமா? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் தி ஃபியர் ஆஃப் பீயிங் கமிட்டட் டு ஒன் ரிலேஷன்ஷிப், ஆர் இஸ் இட் சம்திங் எல்ஸ் தட் இது பிகாஸ் யூர் டாக்கிங் அபவுட் மைண்ட் அண்ட் எவ்ரி திங். Is it something that you can relate to? Is it something that you can come up with a solution as well? Okay, see, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா there's a negative force which is trying to disturb the societies. It's always there. Okay, அதை எப்படி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜை நம்ம பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு மேரேஜில் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டாலே the entire family is disturbed. Like, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனி பர்டிகுலர் பர்சன் ஹியர், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஒன்லி ஒன் கொஸ்டின். ஓகே, அவங்க கிட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒருத்தங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. தே சே ஓகே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஹேவ் நத்திங் பிளா பிளா பிளான்னு சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு வந்து அதே கிட்ஸுக்கு நாளைக்கு இவங்க மேரேஜ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்களா, ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுவாங்களா? ஆகக்கூடாதுன்னு அஃப்கோர்ஸ். இல்லை ஐ எம் டாக்கிங் அபவுட் பேரண்ட்ஸ். அஸ் அ பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. இல்ல they don't want மைண்ட் செட் தான் ஃபீட் பண்ணுவாங்க அவங்க. You don't have to get married. It is not a commitment. அப்ப என்ன ஆயிடுதுன்னா slowly you are spoiling the society. அந்த சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், then anybody can be with anybody போது then we are actually collapsing the entire system. அப்போ என்ன ஆயிடுது, overall the system is getting affected. பட் அகெயின் நான் கம்மிங் பேக் டு இட், நான் என்ன சொல்லுவேன்னா தி சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்ட் பை ஹியூமன் இல்லையா? ஹியூமன் தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பிஃபோர் தேர் வாஸ் நோ மேரேஜ். ஒரு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கும்போது தேர் வாஸ் நோ மேரேஜ். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்டு ஸ்லோலி. வேறு ரீசனுக்காக தேர் வாஸ் அ சிஸ்டம் புட் இன் டு பிளேஸ். நிறைய இதே மாதிரி வேறு சிச்சுவேஷன்ஸில் சிஸ்டம் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃபார்ம்ட் அண்ட் ரீஃபார்ம்ட் அகெயின். டு யூ திங்க் இஸ் தட் வாட் இஸ் ஹேப்பனிங்? ரொம்ப ரொம்ப கிளிஷேவாக மாறி இந்த மேரேஜ் சிஸ்டம் ஒரு கிளிஷே சிஸ்டம்னு மாறி, are people trying to deform it and reform something else again? Do you think it is positive, or do you think that should happen that way? நான் உங்களோட ஒப்பீனியன் கேட்குறேன். நான் என்னோட தாட் ப்ராசஸில் when I talk to people, they say okay, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு, ஃபேமிலிங்கிற சினாரியோ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. பீப்புள் வாண்ட் சம்திங் நியூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி காரில், அதனால நம்ம எல்லாரும் வந்து இதுக்கு எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்ஃபேக்ட் எலக்ட்ரிக்கும் அதே அளவுக்கு எமிஷன் வந்து கொடுக்குது. பிளாஸ்டிக்கு, பேட்ரி, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஒன்று காஸ்ட்டும் சேமாக வருது. சம்டைம்ஸ் பேட்டரியோட காஸ்ட், ஃபியூவல் காஸ்ட்டு தான் கம்மியாக இருக்குது, பட் பேட்டரியோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணாங்க. ஸோ பிஸ்னஸ் ஹஸ் ரீச் த சேச்சுரேஷன் பாயிண்ட், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ். அடுத்தது என்னென்னு யோசிக்கும் போது, வி டோன்ட் ஹேவ் ஸ்பீடு கொடுத்தாச்சு, லக்ஸரி கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. வி டோன்ட் வாண்ட் எனி திங், வி டோன்ட் ஹேவ் எனி திங் டு எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணுவோம், எமிஷன்
பீப்புள் சே சீலேருந்து ஆகிற எமிஷனை விட அதிகமாக ஒன்றும் வண்டி ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகி மீன் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகி அதுக்கப்புறம் ஆர் தே ட்ரைங் டு ரீவயர் இட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, ஈவன் இஃப் இட் இஸ் அட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ் இட் ரைட் ஆர் ராங், டஸ் இட்? ஏன்னா இது இல்லாமல் தான் இருந்தது முதல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை ஃபார்ம் பண்ணாங்க. கண்டிப்பாக இதை ரீஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்கா ஆர் வாட் இஸ்? ஓகே, ஸோ ஒன் which I come across with people is why they break the relationship is because they're expecting something else. Okay, or வேற மாதிரி சொன்னோம்னா they expected something from the partner which they didn't get it, so they think that I can get this from somebody அப்படின்னு அந்த மாதிரி தான் பாயிண்ட் வருது. ஓகே, I'll just give an example. இதில் வந்து ஒரு பையன் என்னை கால் பண்ணப்பில், இன்ஃபேக்ட் he was taking my session and he said, சார் ஆக்சுவலாக வந்து நான் லவ் பண்ணி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். வெரி யங் சேப், ஓகே, ஹார்ட்லி 22-23 years ஃப்ரம் another country, I don't know name the country also. கால் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் கோச்சிங்காக வந்தார். ஸோ பிஸ்னஸ் கோச்சிங்கில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது he said, எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குன்னா என்னென்னா ஐம் பிளானிங் ஃபார் செகண்ட் மேரேஜ் அப்படின்னா which I personally hate it. அப்போது I can't say that you can't go for a second marriage. Then I asked, why exactly looking for a second marriage? Though you have a wife and his kid is just hardly 1.5 years or 2 years of age. So அந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா he want to go for. இல்லை சார், what I expected from that girl before marriage, நான் அது மேரேஜ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு நான் அழுது நான். ஏன்னா that is not a girl which I really wanted because நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் இட், ஐ கேன் மேரி செகண்ட் கேர்ள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னா. தென் ஐ ஆஸ்க் ஒன்லி ஒன் கொஸ்டின், இஃப் யூ மேரி தட் செகண்ட் கேர்ள், வாட் இஸ் த கேரண்டி தட் கேர்ள் வில் ஹேவ் திஸ் அப்படின்னு? ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் சார். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட், வாட் வில் டூ? வில் யூ கோ ஃபார் த தேர்ட் மேரேஜ்? ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. தென் ஐ ஆஸ்க், இஃப் யோர் ஒய்ஃப் வாட் யூ வாண்டட், வாட் யூ லுக்கிங் ஃபார், அந்த உங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கியோ அந்த குவாலிட்டி உன்ட்ட ஒய்ஃப்ட்ட இருந்துச்சுன்னா is it okay அப்படின்னா? So that will be better. Why don't I program that for your wife? And that's my specialization. I did the program 1 month, this is one week he called me. He said, I mean I'm not trying to glorify it. What he said was, sir, you're above something. நீங்கள் வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கீங்க அண்ட் உங்கள்ட்ட பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுக்கு எனக்கு இப்போ. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ பிகாஸ் ஐ நோ ஹூ யூ ஆர் டுடே. Because நான் வந்து பிஸ்னஸ்க்காக தான் வந்தேன். பட் என்டையர் திங், நாட் ஓன்லி மை பர்சனல் லைஃப், மை பிஸ்னஸ் லைஃப், ஓகே, இஸ் a diamond merchant. So he does business in a different level. Okay, diamond merchant there is a lot of ஏமாத்துறதும் இருக்கு. Okay, the people can cheat you and when you cheated, it is in lakhs and crores. And இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா I get the right people for my business. Plus my wife understood me and today என்னோட ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கு. So this is what I want to do. Why, instead of actually separating it, why can't we figure it out and why can't we be united? ஏன்னா what you're expecting, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா we are all expecting something, but அந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலன்னா we are going for a breakup after so many years. There are so many people who after so many years they say, okay, we are going to be friends. But என்னன்னா the kids நாளைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா they not believe in the marriage system, believe பண்ண மாட்டாங்க, and it is going to be a negative impact for the society also. இன்னைக்கு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடைக்கலங்கிறது பாயிண்ட் இல்லை, நான் கேட்குறது தான், கிடைக்கலங்கிறது பாயிண்ட் இல்லை, இன்னும் வேணுங்கிறது தான் பாயிண்ட். அது என்ன வேணுமோ அது உங்கள் ஒய்ஃப்லேருந்தே கிடைச்சிருந்தேன் உங்களுக்கு. இல்லை அதுவும் பத்தலை, இன்னும் வேணும், அதுவும் கொடுக்க முடியும். I want to get married too. I don't want to get married too. I want literally open a I want to sleep around with lots of people. Variety. இன்னைக்கு it is not just about marriage or living together. இன்னைக்கு வந்து people are I want to be in a sexual relationship with two women at the same time. Two men and see very simple, different correct. Okay, it's not about just committed relationship தாண்டி எனக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, என் ஒய்ஃப் நல்லா இருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கு, I want more. அங்கே தான் என்ன சொல்ல வரேன்னா, see ஒரே ஒரு question which I always keep saying is, it is very difficult to answer this, but only one thing is, if your parents would have done this, how it will be? பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இல்லை, that hurts. If your kid is doing that, how will you feel? If your parents were learned to living in relationship, okay, and they said I was in, then it will hurt you. When it comes to your family members, okay, then it affects. For example, you're a guy and you have a sister like that, and if your sister is saying there's nothing wrong, then it hurts.
அங்கே தான் வலிக்கும். என் தங்கச்சி, என் அம்மா, என் அப்பா அப்படின்னும் போது then we don't want that. Okay, we that is where it is, no, put yourself there. When it is your family, it hurts. When it spreads across the society and most of them are like that, then it doesn't hurt. அதுதான் பிரச்சனை. இல்லை, அதுதான் பிரச்சனை. என்னன்னா என்ன ஆயிடுதுன்னா, just because some celebrity did, we are taking as a role model, which is very wrong. Sorry to say that. Okay, you see them on the movie, you see them there, keep it away. Okay, அதை வந்து நீங்கள் பர்சனல் லைஃப்பில் கொண்டு வராதீங்க. What you see in the movie is not a real life, and because it's going to spoil, because end of the day I always keep saying, one drop of poison in one drop of milk, so ஒரு glass of milk is a poison. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, it will affect your entire system. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா a guy called me from another country, again I don't name the country. It was just நீங்கள் சொன்ன மாதிரி தான். Okay, I don't want to get married, I want to sleep with girls and blah 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 blah. And filthy rich, a kind of filthy rich person is coming from the airport, collapsed. Enna, just to satisfy this, he started getting into wrong practices. The Viagra and the item la edukka arambichittu. It has affected his health. It has affected, not just affected his health, he got killed, like dead. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, will it affect my health? 100% it will affect your health. Will it affect my business? 100%. I can challenge you. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம்னா, they are like, examples are some celebrities. Okay, they talk about drinking, they talk about smoking, they talk about having all bad habits, and they are successful. But do you know, are they at peace? I always check this. It's not happiness. Happiness is different, peace is different. சந்தோஷம் வேற, நிம்மதி வேற. சந்தோஷம் தண்ணி அடிச்சா சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணி அடிக்க போறாங்கன்னாக்கா சந்தோஷத்துக்காக, டெம்பரரி ப்ளஷர். ஸோ வேற மாதிரி சொன்னோம்னா, டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் அ பர்மனன்ட் ப்ராப்ளம். அவங்க தூங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அடிக்கும் போது அந்த போதையில் தான். when they get up, they don't have the peace, and that's where the problem is. Don't follow them because you're going to land up there. ஏன்னா நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, they just see that அவங்களுக்கு they did all, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வேண்டாமே, அவங்க எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது அவங்கள்ட்ட. Do you know, are they having proper sleep or not? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, we don't know what challenges they are going through, and this is going to cause health issues. அப்போ என்ன யூஸ்? You save all the money for whom? To go to the doctors or spend on the hospitals. Life ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, you are having a pathetic life. ஏன்னா you did some mistake. I'll just add one thing to you, because இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன், which is not in this one. One person called me and said he is into share trading. He is almost 60 plus. அவர் சொல்கிறாரு, I am not only in share trading, I also teach people about the tips கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன். And beauty is, நான் கொடுக்குற ஆட்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கல. I am losing money. It is shocking. எனக்கு ஒன்றும் புரியல. I was like, என்ன பட் somewhere I felt something is going wrong. ஒரே ஒரு கேள்வி கேட்டு, தப்பாக எடுத்துக்காதீங்க, you are much senior to me, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு கேட்குறதுக்கு. Are you into any kind of bad habits? அவர் சொன்னார், I don't know how to open it out, but I want to be blunt. I mean, because until என்கிட்ட சொல்லாதீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு. Then he said, I'm weak in with ladies. Okay, so I go with prostitutes எல்லாம் போகிறேன். I said, that's the root cause. That's the root cause. Because he's not making money financially. That's the root cause. I said, are you willing to come out? Because what happens is, when you're going to a prostitute, that's an energy, negative energy, what they have been with so many people. That energy is passed on to you, because I work on energy. So that energy is affecting your progress in your business. அப்படின்னு சொல்லி, we did the program. Again, after 1 month, he calls me and says, I'm completely changed. And plus, என்னோட பிஸ்னஸில், ஷேர் ட்ரேடிங்கில் வேறு லெவலில் உட்காந்துட்டு இருக்கேன். You understand? So, ஒரு தப்பு. So, for me, it's like, it's like that small negative thing can spoil your entire. So, when you said, அந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவர் வந்து, he went to prostitutes for sexual pleasure அப்படின்னு சொல்லும்போது, you said, நிறைய, அதாவது அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட மற்ற வந்தவங்களோட அந்த ஸ்பிரிட்ஸு இதெல்லாம் இருக்கும், அதனால் இட் மைட் ஹவ் எஃபெக்டட் ஹிம் ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு, விச் ஹி வாஸ் நாட் அவேர் ஆஃப். பட் நம்ம வந்து கான்ஷியஸாக வந்து பில்லி சூன்யம் பண்ணுறது, பிளாக் மேஜிக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பண்ணுறோம். தட் இஸ் ஆல்சோ இன் அ சென்ஸ் வந்து ஸ்பிரிட்டு தானே. ஸோ சம் அதர் எக்ஸ்டர்னல் ஸ்பிரிட் யூ யூஸிங் டு send it to someone to affect their life and everything. So what's your take on it? அதை வந்து உங்களால் இல்லாமல் பண்ண முடியுமா? இல்லை is it really there, black magic? எல்லாம் சொல்கிறாங்க, I don't believe, but what do you say, is it really there? ஏன்னா I believe in a God, and I firmly believe that there's nothing else above and beyond it. அப்படிங்கும்போது when black magic claims that I can even destroy your God அப்படின்னு சொல்லும்போது,
I don't want to believe in that. But what is your take on that? See, first and foremost வந்து பார்த்தீங்கன்னா, as I said, spirit, soul, body. Okay, இந்த spirit, soul, bodyல வந்து பார்த்தீங்கன்னா, the spirit, நம்மளோட spirit எப்படி இருக்கோ அதே மாதிரி there's a spirit. Again, that can come through the black magicல பண்ணுறது, it's 100% real. But என்னன்னா, it will not come and attack everybody. You have to understand how it attacks. First and foremost வந்து பார்த்தீங்கன்னா, if you are having fear, பயம் இருந்தால், you're opening a door. Okay, by even spirit, fear is also called a fear of spirit னு சொல்லுவோம். It's a fear of spirit. It's a fear, it's a spirit. So அது இருந்தால் கூட you're opening a door. Second thing வந்து பார்த்தீங்கன்னா, they get into some wrong spiritual practices. Many people are getting into wrong spiritual practice. அதாவது இன்னைக்கு when you talk about mind power, when you're talking about peace, they're talking about meditation. Okay, இந்த மெடிடேஷன்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா, there are some people who get into not in the mind area, they are getting into the spirit area. Okay, the spirit area, they do some practices. Though there also you're opening a door. When you're opening a door, unknowingly you can be attacked. You can be attacked. And the second thing வந்து பார்த்தீங்கன்னா, it could be something generational. ஜெனரேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு விக்டிமாக இருக்கலாம். உங்கள் தாத்தா கொள்ளு பட் யாரோ ஒருத்தங்க சம்படி உங்கள் ஜெனரேஷனில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, they did some wrong practices, spiritual practices, அவங்க தப்பாக பண்ணனால that can be also passed on to your family and you can become a victim. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, they because it's like எங்கே ரூட்டுன்னு தெரியாமல் they are fighting with it. Okay, sometimes it could be health issues. Sometimes it could be destroying your finances. உங்கள் ஃபைனான்சஸில் நீங்கள் ட்ரபிள் பார்க்கலாம், உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ட்ரபிள் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இட் குட் அஃபெக்ட் யுவர் கிட்ஸ், உங்கள் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் எனர்ஜி ஃபார் த என்டையர் ஃபேமிலி, அதாவது உங்கள் பீஸ் இன் யுவர் ஃபேமிலி இஸ் லாஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் இட்ஸ் டச்சிங் சம்திங் இஸ் டச்சிங் மை சன் ஆர் மை டாட்டர், ஐ வில் பி அஃபெக்டட் தோ ஐ எம் ஸ்ட்ராங். அப்போ என்னன்னா, சின்ஸ் ஐ எம் ஸ்ட்ராங், தே மே நாட் டச் மீ, தே கேன் டச் மை பீப்புள். அதே மாதிரி தான் இந்த இவங்க பிளாக் மேஜிக் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் டச் சம்படி இன் யுவர் ஃபேமிலி. ஒரு சாலிட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னாக்கா, பிகாஸ் ஐ ஹவ் பின் ஹேண்ட்லிங் வித் இட். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் சும்மா சார், சயின்டிஃபிக் வேர்ல்டு சார், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சி எகெயின் ஐ சே நோ, until unless you don't go through it, you will not know it. And sometimes வேற மாதிரி சொன்னோம்னா, லைக் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. You may not know the virus is infected until unless you put an antivirus. Okay, இது பெர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்குது, அவ்வளோதான். யூ மே திங்க், ஓகே ஓல்ட் ஆகிடுச்சு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் போட்டுட்டோம், நிறைய டேட்டாஸ் இருக்குது. பிகாஸ் சின்ஸ் ஐ எம் கமிங் ஃப்ரம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்னால சொல்கிறேன் நான். ஸோ until unless moment you put an antivirus, it will just pop up and show how many viruses are there. அதே மாதிரி when they come to me, somewhere I will be able, it's something cannot be mind, something will be spirit led. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு டெஸ்டிமனி சொன்னோம்னா, one person called me from London. ஒரு 17-year-old பையன். அவங்க பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா, 10 நாள் அவனுக்கு வந்து தூக்கம் இல்லை. And what he felt not, it's not like in a dream. Real what he felt was, he could feel that he felt like he has swallowed somebody's thumb. ஒரு பேபி தம்மை வந்து முழுங்கின மாதிரி ஒரு ஃபீலிங், தொண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு. ரியல், நாட் விஷன் கிடையாது, ஐ மீன் ட்ரீம்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் அவன் நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, he feels as if ஏதோ குழந்தையோட தலையை மெரிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். தர்பூஸ் எப்படி மெரிச்சு அப்படி ஸ்குவாஷ் ஆகும், அந்த மாதிரி ஃபீலிங் நடக்குது. 10 days இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் டாக்டர்லாம் கொண்டு போயிருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட்லாம் கொண்டு போயிருக்காங்க. அங்கே சொன்னோடனே ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹாலுசினேஷனா சால்வ் ஆகிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிவி பார்த்துருப்பான், மூவிஸ் பார்த்துருப்பான், இட் குட் பி. அப்படி பார்க்கும்போது they gave some tablets for 2-3 days and nothing worked out. Then he called me. Then somewhere I sensed it could be related to this அப்படின்ற மாதிரி I took my session. செஷன் எடுக்கும்போது I asked him, because it's a kid, it's just I don't want to பயப்படுத்தல அவனை, இது ஸ்பிரிட்டு அதெல்லாம் பயப்படுத்தல, அவங்க அப்பாக்குன்னு சொல்லலை. நான் என்னோடய செஷனில் முடிச்சிட்டேன். ஐ டிட் வாட் எவர் ஐ சப்போஸ் டு டூ. இந்த ப்ரோக்ராமில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 நாளைக்கு அப்புறம் நானே கால் பண்ணேன் அவங்க அப்பாவை. கால் பண்ணிவிட்டு, ஹவ் இஸ் யுவர் சன்? சார் சூப்பராக இருக்கான் சார், நல்லா இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக கிவ் மீ. தென் ஹி செட், ஐ ஃபவுண்ட் அவுட் ஆன்சர் ஆல்சோ. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சைல்டு. ஸோ எனக்கு வந்து அவன் சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ பக்கத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. லண்டன் மீன்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியர் பை லைக் வாட் வி ஹேவ். ஓகே, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் போகணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, இன்றைக்கி அவங்களோட விளாண்டுட்டு இருக்கான். இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு அப்படின்னு. நான் ஒன்று சொன்னேன், மிஸ்டர் சோன்ஸோ, இட்ஸ் லைக் somebody has done some black magic on your family அப்படின்னு. மிஸ்டர் ஸ்டான்லி, இதெல்லாம் சயின்டிஃபிக் வேர்ல்டில் அதெல்லாம் நம்புறதில்ல அப்படி அப்படின்னாரு. ஐ டன் some 100+ cases. ஐ சால்வ் கோ த்ரூ 100+. அப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் அவர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது then he realized, now I am able to understand something wrong, where I went wrong. என்னன்னா, இவங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, he's a Sri Lankan. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா another Sri Lankan lady who is a widow. இப்போ நம்ம we are out in London. ஸோ ஸ்ரீலங்கன் போது I mean automatically there will be ஒரு பாண்ட் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி மக்கள்.
நத்திங் பர்சனல் அண்ட் நத்திங் தப்பான ஒரு எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை, இஸ் ட்ரைன் ஹெல்ப். இதை வந்து அவங்க ஒய்ஃப் ஷி குடன்ட் பேர் தட். ஓகே, என்னடா அது நம்ம ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் அந்த லேடியோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் தமிழ்நாடு, திருச்சியிலேருந்து. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1 year பிஃபோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பூஜாரிட்ட போயிட்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி ஒரு ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் கை ஆல்சோ டன் சம் பூஜா. ஸோ இப்போ இது எப்போ எஃபெக்ட் ஆகுது, இப்போ எஃபெக்ட் ஆகுது. ஆஃப்டர் 1 year இட்ஸ் கெட்டிங் எஃபெக்டட். தென் ஹி செட், யா என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், நவ் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஐ கேன் ஜஸ்ட் வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் யூ சம்திங். ஓகே, ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், ஒரு கயிறு கொடுக்கலாம், ஒரு தாயத்தை கொடுக்கலாம். அண்ட் யூ மே தே வில் ஆஸ்க் யூ டு ஹோல்ட் இட். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டெக்னாலஜிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஐம் சாரி டு சே தட் இந்த டெக்னாலஜி எவ்வளோ பவர்ஃபுல்னா, அவன் எலுமிச்சம்பழம் இட் கேன் பி எனிவேர் இன் த வேர்ல்ட். அண்ட் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹி கேன் ஆப்ரேட் தட் ஸ்பிரிட் டு மேனிஃபெஸ்ட். ஒரு கயிறு இருக்கலாம், ஒரு இது இருக்கலாம், எனிதிங் யூ ஹோல்ட். ஓகே, நான் வேற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் ஜஸ்ட் கிவிங் மை ஃபோன் டு யூ. ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஹேவ் த ஃபோன். நான் ஒரு பக்கத்தில் ஸ்விமிங் பூல் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கிவிங் த ஃபோன். த கொஸ்டின் இஸ், கேன் ஐ கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் திஸ் ஃபோன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? எப்போ அந்த ஃபோன் வந்து வாங்கலாமா உங்கள்கிட்ட? கேன் ஐ கம் ஈவன் த மிட் நைட்டு கூட வரலாமா? வரக்கூடாது. பட் மை ஃபோன் இஸ் தேர் வித் யூ. ஆமாம். ஓகே, ஸோ பிகாஸ் என்னோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சிருக்கனால ஐ ஹாவ் ஆல் த லீகல் ரைட் டு கம் டு யூ. கெட்டிங் மீ? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா when you're holding something, இந்த எலுமிச்சம்பழமோ தாயத்தோ கயிறோ whatever you're holding it, you are giving an open door. At any point of time you can come. In fact, நிறைய பேர் நான் சொன்னேன், என்னோட ப்ரோக்ராம் வரவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா throw it out, because நான் யாருக்கும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது first of all, and I don't want you to hold it, because when you're holding it, whatever I do can be ineffective because it's like you're holding it. So yes, it is there. ஓகே, இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா unknowingly they are affected and they are searching somewhere. எனக்கு இதை எங்கே போகணும்னு தெரியாமல் they are struggling. இங்கே வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் பிளாக் மேஜிக் எடுத்து விட்றேன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஐம் சாரி டு யூஸ் த வேர்ட், ஒரு ரவுடி இன்னொரு ரவுடிட்ட போகிறது, அதாவது சின்ன ரவுடிட்ட வந்து பெரிய ரவுடிட்ட போகிறது. டைம் பீங் டெம்பரவரி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், பட் இட் வில் நாட் அஃபெக்ட் உங்கள்கிட்ட வந்து இட் வில் பாஸ் ஆன் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, எனக்கு வயிற்று வலிக்குதா, சரியாயிடுச்சு, பட் என் ஒய்ஃப்க்கு வரும், என் பசங்களுக்கு வரும். ஸோ வாட் இஸ் மெயின் பாட்டமில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் லைக் an ATM. இப்போ இந்த லண்டன் பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அவர் எவ்வளோ காசு கேட்டாலும் he will give. Why? Because his son is affected. So this is where the black magic என்ற பேரில் people are getting extracted. And நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, we don't get into all that, but we do different level, different, and I don't give anything. நான் எதுவுமே கொடுக்குறதும் கிடையாது, இது வச்சுக்கங்களும் கிடையாது. No, everything is in your mind. But the moment the mind is strengthened now, okay, the mind is strengthened, then that spirits cannot touch you. ஸோ அதுதான் வந்து பியூட்டி. ஏன்னா மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா அந்த ஈவன் ஃபியர், ஃபர்கெட் அபவுட் எவ்ரிதிங். எனக்கு கெட்ட பழக்கம் சொன்ன மாதிரி எனக்கு கெட்ட பழக்கமே கிடையாது. நான் நிறைய பேர்ட்ட பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது, பயம் இருக்குது, அது போதும். தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் ஃபியர் இஸ் இனஃப் ஃபார் எனி அட்டாக்ஸ் ஆன் யூ. அது வந்து ஈவன் இட் குட் பி ஹெல்த் வைஸ் ஆல்சோ, இட் குட் பி ஃபினான்ஸ் வைஸ் ஆல்சோ, எவ்ரிவேர். ஸோ அந்த ஃபியர்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் கீப்ஸ் இஸ் த நம்பர் 1 enemy.